ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தினமும் பயன்படுத்துகிற முக்கியமான 15 வாக்கியங்கள் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், வித் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் இன்று வருவேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பாருங்கள். ஐ வில் கம் டுடே. வருவேன் அப்படின்ட்டு ஃப்யூச்சரில் வருது. ஸோ ஐ வில் கம் டுடே, இன்று வருவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதிர்காலத்தில் சொல்கிறோம். ஸோ ஐ வில் கம் டுடே. செகண்ட் ஒன் பாருங்கள், அவன் நாளைக்கு வரமாட்டான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பாருங்கள். அவன்னா இங்கே ஹீ, ஓகேவா? நாளைக்குன்னும் போது எப்படி சொல்லலாம்? டுமாரோ. வரமாட்டான், நாட் கம், ஓகேவா? ஸோ ஹீ வில் நாட் கம் ஆன் டுமாரோ. சிம்பிள் தாங்க, ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம், ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்கள், அவள் அங்கே வரமாட்டாள். அவள் அங்கே வரமாட்டா, கம்பல்சரி வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது ஓன்ட் யூஸ் பண்ணுறோம். ஓன்ட்னா இங்கே மாட்டாள், ஓகேவா? ஸோ அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். ஷீ ஓன்ட் கம் தேர். அங்கேனா தேர். ஷீ ஓன்ட் கம் தேர், ஓகேவா? நான் இன்று வரமாட்டேன். இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். நான் இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஐ ஓன்ட் கம் டுடே. சிம்பிள், அவ்வளோதான். நான் வரமாட்டேன் இன்னைக்கு அப்படின்னும் போது டுடேனா இன்று, ஓகேவா? கம்னா வரமாட்டேன். ஸோ ஐ ஓன்ட் கம் டுடே. தட்ஸ் ஆல்ங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், நான் என் வேலையை முடித்து விட்டேன். என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க், ஓகேவா? முடிச்சிட்டுன்னும் போது பாஸ்ட், முடிந்த காலத்தை பற்றி சொல்லும்போது நம்ம ஃபினிஷ்டுன்னு யூஸ் பண்ணுறோம். ஈடின்னு சேர்த்து சொல்லணும், ஓகேவா? ஸோ என்னோட வேலைன்னு சொல்லும்போது மை ஒர்க். அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். ஐ ஃபினிஷ்ட் மை ஒர்க், ஓகேவா? சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், ஏதோ நடக்க போகுது. ஏதோன்ட்டு சொல்லும்போது இங்கே எப்படி சொல்லலாம்? சம்திங், ஓகேவா? ஏதோ நடக்க போகுது. ஹேப்பன்னா ஏதோ ஆகிற விஷயம், நடக்க போகிற விஷயத்தை தான் சொல்கிறது, ஓகேவா? ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு, ஏதோ நடக்க போகுதுன்னா எப்படி சொல்லலாம்? சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஓகே? செவன்த் ஒன் பாருங்கள், அவன் மேல் ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவன் மேலே எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறல, அவன் எதாவது பண்ணும்போது அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். வைக்கிறதுனா கீப், ஓகேவா? ஆன் ஐ, கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது கீப் ஆன் ஐ ஆன் ஹிம். அவன் மேலே ஒரு கண்ணு வைன்னு சொல்லும்போது கீப் ஆன் ஐ ஆன் ஹிம். எயித் ஒன் பாருங்க, இப்போதான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீ வந்துட்டு தான் உன்னை பற்றி நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல பேசும்போது. ஸோ அது எப்படி சொல்லலான்னு பாருங்க. இப்போதான்னு சொல்லும்போது ஜஸ்ட் நவ், ஓகேவா? ஸோ நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது திங்கிங். யாரை பற்றி நினைக்கிறா? அபவுட், உன்னை பற்றி நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது ஐ வாஸ் திங்கிங் அபவுட் யூ ஜஸ்ட் நவ். எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் திங்கிங் அபவுட் யூ ஜஸ்ட் நவ். நைன்த் ஒன் பாருங்க, நான் இன்னைக்கு எதுவும் சமைக்கலை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பாருங்க. ஐ டிடன்ட் குக் எனிதிங் டுடே. இன்னைக்கு நான் எதுவுமே குக் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது எனிதிங், எதுவும் சொல்லும்போது எனிதிங், ஓகேவா? இன்னைக்கு டுடே. ஸோ டிடன்ட் குக், பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது குக், சமைக்கலை. ஐ டிடன்ட் குக் எனிதிங் டுடே. ஐ டிடன்ட் குக் எனிதிங் டுடே. 10th ஒன் பாருங்க, நான் இனி இதை செய்ய மாட்டேன். ஐ ஒன்ட் டூ திஸ் எனிமோர். ஒன்ட்னா பண்ண மாட்டேன், இனி இதை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது திஸ், இதை செய்ய மாட்டேன். டூனா செய்யறது, ஓகே? எனிமோர், இனிமே, நான் இனிமே இதை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது ஐ ஒன்ட் டூ திஸ் எனிமோர், ஓகேவா? 11th ஒன் பாருங்க, நான் இனி உனக்கு உதவ மாட்டேன். இது எப்படி சொல்லலான்னு பாருங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? இனினா எனிமோர், ஓகேவா? ஸோ ஐ ஓன்ட் ஹெல்ப் யூ எனிமோர். உதவ மாட்டேன் அப்படின்னும் போது ஹெல்ப் யூ, ஐ ஓன்ட் ஹெல்ப் யூ எனிமோர். 12th ஒன் பாருங்க, நல்லா போகுது, பிரச்சனை எதுவும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இட் கோஸ் வெல். இட் நல்லா போயிட்டுருக்கு, இது நல்லா போயிட்டுருக்கு. நோ வரிஸ், பிரச்சனை எதுவும் இல்லை. நோ வரிஸும் சொல்லலாம், இல்லை ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நோ வரிஸ், ஓகேவா? ஸோ இட் கோஸ் வெல், நோ வரிஸ். 13th ஒன் பாருங்க, நான் அது சொல்லவில்லை, நான் அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நான் அதை சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது ஐ டிடன்ட் சே தட். இங்கே டிடன்ட்னா இல்லை, ஓகேவா? ஸோ சேனா சொல்கிறது, டிடன்ட் சேனா சொல்லலை, நான் அதை சொல்லலை. ஐ டிடன்ட் சே தட், ஓகேவா? 14th ஒன் பாருங்க, உன் கூட யார் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உன் கூட யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு சொல்லும்போது ஹூ யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? வித் யூ, உன்னுடன் இருக்கிறா யாருன்னு சொல்லும்போது ஹூ இஸ் வித் யூ, ஓகேவா? ஓகே. 15th ஒன் பாருங்க, என்னோட யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நோபடி, யாருமேனா நோபடி இஸ் வித் மீ நவ். இப்போ என் கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நோபடி இஸ் வித் மீ நவ், ஓகேவா? அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், இது உங்களுக்கான கொஷின்ஸு. என்னை பற்றி நினைத்துப்பார், என்னை பற்றி கொஞ்சம் நினைத்துப்பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டான ஆன்சரை நான் பின் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும். தேங்க்யூ.